விஜய் வந்து நாளைக்கு வந்து எனக்கு ஏதாவது தேசிய பொதுச் செயலாளர் மாதிரி கொடுங்க, நான் உங்க கட்சியில சேர்றேன்னப்ப, இல்ல ஆக்சுவலா அன்னைக்கு டினை பண்ணிருக்காரு ராகுல் காந்தி, வேணாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த கட்சி உருவான பிறகு இங்க நடக்கக்கூடிய இவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சியா பார்த்துட்டு காங்கிரஸ் ரொம்ப ஹாப்பியா இருக்குது, அவர் கூட மூவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால காங்கிரஸ் 26 பிஜேபி பின்னாடி விஜய் சப்போர்ட் பண்ணதானா பண்ணுது. எதுக்கு பண்ணுது அப்படின்னா திமுக காலி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுது. எடப்பாடியை மட்டும் வச்சு 26ல ஜெயிக்க முடியாதுங்கிறது பிஜேபிக்கு நல்லாவே தெரியும். அப்ப அவங்களுக்கு ரெண்டே வழிதான். ஒண்ணு நாம் தமிழர் கட்சி எடப்பாடி எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அது இப்ப விஜயலட்சுமி மேட்டர்ல விஜயலட்சுமி கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, விஜய் கிட்ட இருந்து நான் திமுக காப்பாத்துறேன்னு அவர் போயிட்டாரு. அவங்க டீலிங்கும் பணமும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதனால அவர்கள் விசுவாசமாக நன்றி உள்ளவங்களாக மாறிவிட்டார்கள். கரூர் மாவட்டத்துக்கு விஜய் போறதுக்கு திமுக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னப்பே ராகுல் காந்தி விஜய் கிட்ட கேட்டுக்காரு, நானும் நீங்க சேர்ந்து போலாமா, வரீங்களா அப்படின்னு. ஏன்னா ராகுல் காந்தி அந்த எஸ்பிஜி கண்ட்ரோல், அவர் வராரு அப்படின்னா இங்க நீ அனுமதி தான் மறுக்க முடியாது, போதுமான பாதுகாப்பு போட்டே ஆகணும், நீ வரியா 2 பேரும் கை ஓத்துட்டு போலாமான்னு கேட்டுக்காரு. இவர் தான் வேணாம் அப்படின்னு. அவங்க 2 பேத்துக்குள்ள ஓப்பன் டீலிங் முடிஞ்சுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா அவங்க கலைஞ் ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னன்னா ஏடிஎம்கே கூட போனா யாரு சிஎம் அப்படின்னு சண்டை. காங்கிரஸ்ல பிரச்சனை இல்லை, நீ சிஎம் நான் சிஎம், ஓகே உனக்கு ஒரு சீட்டு எனக்கு ஒரு சீட்டு செலவழி பாத்துங்க, ஓகே இன்னும் பெரிய ஆஃபர்ல காங்கிரஸ் 100 சீட்டு தமிழ்நாட்டுல இந்த ஜென்மத்துல